ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் மேக்கரோனி பாஸ்தா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் பாஸ்தாவை சின்ன சின்னதாக இடித்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன சின்ன பாஸ்தாவாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி உடைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிறேன். பாஸ்தாவில் நிறைய ஷேப் இருக்குது. நான் இதில் கொஞ்சம் வரி வரியாக போட்டு டிசைன் போட்ட மாதிரி இருக்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்ககிட்ட எந்த பாஸ்தா இருக்கோ அதில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச முந்திரியை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே நெய்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதே நெய்லேயே உடச்சி வச்ச பாஸ்தாவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வரும். நம்ம சேமியாலாம் வறுத்தோம்னா எப்படி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வருமோ அதே மாதிரி தான். அந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க. இப்போது இதே பாத்திரத்தில் 2 கப் பால் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. பால் முதல்ல நல்லா காய வச்சிடுங்க. பால் காஞ்சதும் இதில் நம்ம வறுத்து வச்ச பாஸ்தாவையும் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைஸ் பாஸ்தா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது குக்கிங் டைமும் மாறும். அதனால் நீங்கள் கையில் அழுத்தி பார்த்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது பாஸ்தா நல்லா வெந்ததும் இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரையை உங்களோட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி கூட சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் கலர் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரும், அவ்வளோதான். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்திடுங்க. இதை நல்லா கலந்துட்டு இதனோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் மேடு கூட சேர்த்திக்கலாம். மில்க் மேடை சேர்த்துனோம்னா நல்லா க்ரீமியாக நல்லா வாசனையாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி மில்க் மேடு சேர்த்தலை. நீங்கள் மில்க் மேடு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையினோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது ரொம்பவே சூப்பரான மேக்கரோனி பாஸ்தா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட பாஸ்தா இருந்ததுன்னா நீங்களும் இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாஸ்தாவில் பாயசம் அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டு சின்ன பசங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.